ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா நேற்று சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. T20 இலங்கைக்கு அன்றைக்கி ஆப்போசிட்டாக முதல் T20. அது மட்டும் இல்லாமல் கௌதம் கம்பீரோட முதல் மேட்ச்சு கோச்சாக இருந்து சூரியகுமார் யாதவோட முதல் கேப்டன்ஷிப் மேட்ச் சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியின் வீரர் பத்திரனா பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டாருங்க. 4 ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்து கொடுத்து 40 ரன் விட்டு கொடுத்துருக்காரு. நீங்கள் 40 ரன் விட்டு கொடுத்தாருன்னு சொல்லலாம், ஆனால் அந்த பிச்சுக்கு அது ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் தான். ஆனால் விக்கெட்டு பயங்கரமாக எடுத்தார், அதுவும் முக்கியமான விக்கெட்லாம் எடுத்தார். அவர் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மூமெண்ட் அவார்டு வாங்கினார். அப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி குறித்து தோனி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பத்திரனா அவருக்கு வாழ்க்கை தந்ததுன்னே சிஎஸ்கே தான் சொல்லலாங்க, தோனின்னு சொல்லலாம். ஏன்னா இலங்கை அணியை அவரோட டேலண்ட்டை கண்டுபிடிக்கல, ஆனால் தலை தோனி தான் அவரோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சி சென்னை அணியில் வாய்ப்பு கொடுத்து அதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் அவர் சொந்த நாட்டு ஸ்ரீலங்காவுக்கு விளையாடினார். இது எல்லாருக்கும் தெரியும். அவர் அந்த மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கும்போது தோனி குறித்து பேசியிருக்காருங்க. தோனி இல்லைனா நான் இங்கே இல்லை. கண்டிப்பாக தோனியோட ஒரு அவரோட டேலண்ட்டு அவரோட எனக்கு கருத்து கொடுத்த ஒரு இதால் தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். கண்டிப்பாக என் டேலண்ட்டு என்னாடே புரிஞ்சிக்கல, ஆனால் தோனி புரிஞ்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயும் தோனியோட பங்களிப்பு கண்டிப்பாக இருக்குது. நான் இப்போ கூட தோனிக்கிட்ட கால் பண்ணி பேசுவேன், ஏன்னா ஒரு சந்தேகம்னா கேட்பேன். அந்தளவுக்கு தோனி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவர் போன்ற ஒரு வீரருக்கே நான் விளையாடினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் என் வாழ்நாளிலே ரொம்ப கொடுத்து வச்ச நாளுன்னு கேட்டிங்கன்னா நான் சிஎஸ்கே அணிக்கோசரம் விளையாடினது தான். அதனால் கண்டிப்பாக நான் அடுத்த வருஷம் சிஎஸ்கேல விளையாட மாட்டோன்னு அது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் நான் எப்போவுமே தோனிக்கும் சிஎஸ்கே அணிக்கும் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பற்றினா கொஞ்சம் மனம் எப்படி சொல்கிறது, நல்லா ஒரு ஆதங்கம் எப்படி சொல்கிறதுங்க, ஒரு நல்ல ஒரு இதோடு தான் பேசியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது எப்போவுமே வளர்த்து விட்டவங்க என்றைக்கும் மறக்க மாட்டாங்க யாருமே. அது பத்திரனா மறக்கலை. ஏன்னா இன்றைக்கி அவர் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, சூப்பராக போட்டாருங்க. அதுவும் சூரியகுமார் யாதருக்கு ஒரு பால் வச்சார் பாருங்க, லென்த்து பால் செம்மையாகிடுச்சு. நல்ல சூரியகுமார் விக்கெட் கண்டி எடுக்கலாம், கண்டிப்பாக 250+ ஸ்கோர் போயிருக்கும். ஆனால் பத்திரனால தான் அது கண்ட்ரோல் ஆச்சுன்னா சொல்லலாம். ஸ்ரீலங்காவும் நல்லா ஃபைட் பண்ணாங்க, ஸ்டார்டிங் நல்லா ஃபைட் பண்ணாங்க. பட் அவங்களால அடிக்க முடியல, வெறும் 170 மட்டும் தான் அடிக்க முடிச்சிச்சு. 43 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பத்திரனா இந்தமாதிரி பேசியிருக்குது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குதுங்க. ஏன்னா எப்போவுமே வளர்த்து விட்டோன்னா மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தோனியை இந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தோனியை பற்றி பேசியிருக்காருன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது T20 கண்டினியூவாக இன்றைக்கி விளையாடுறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிச்சா இந்திய அணி சீரீஸை வின் பண்ணிட்டுருவாங்க. ஸ்ரீலங்காவும் சீரீஸை வின் பண்ணாததுக்கு இந்த மேட்ச்சு வெற்றி பெறணும்னு நாடுவாங்க. கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், யார் T20 சீரீஸ் வின் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.